வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 லெட்டர் பிளெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி முதல்ல அந்த பேசிக் சவுண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்துருப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தாங்க இந்த 2 லெட்டர் பிளெண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது 2 லெட்டர்ஸில். ஒன்று சிவி பிளெண்ட்ஸ், இன்னொன்று வந்து விசி பிளெண்ட்ஸ். அதாவது சிவிங்கிறது என்னென்னா கான்சனன்ட் வவல்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, வவல்ஸ் லெட்டர்ஸும் கான்சனன்ஸ் லெட்டர்ஸும். இப்போ அந்த கான்சனன்ட் லெட்டரையும் வவல் லெட்டரையும் சேர்த்து 2 லெட்டர்ஸாக அவங்களுக்கு ரீட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஏ, இ, ஐ, ஓ, யூவோட சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கான்சனன்ஸோட சவுண்டும் அவங்க படிச்சிருப்பாங்க. இப்போது இந்த கான்சனன்ட்டையும் வவலையும் சேர்த்து அவங்க ரீட் பண்ணணும். அதுதாங்க இங்கே நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ப, அ, ப, ப, ஏ, பே, ப, இ, பி, ப, ஓ, போ, ப, அ, ப, க, அ, க, க, ஏ, கே, க, இ, கி, க, ஓ, கோ, க, அ, க, ஜ, அ, ஜ, ஜ, ஏ, ஜே, ஜ, இ, ஜி, ஜ, ஓ, ஜோ, த, அ, த, ஃப், அ, ஃப, ஃப், ஏ, ஃபே, ஃப், இ, ஃபி, ஃப், ஓ, ஃபோ, ஃப், அ, ஃப, க, அ, க, க, ஏ, கே, க, இ, கி, க, ஓ, கோ, க, அ, க, ஹ, அ, ஹ, ஹ, ஏ, ஹே, ஹ, இ, ஹி, ஹ, ஓ, ஹோ, ஹ, அ, ஹ, ஜ, அ, ஜ, ஜ, ஏ, ஜே, ஜ, இ, ஜி, ஜ, ஓ, ஜோ, ஜ, அ, ஜ, க, அ, க, க, ஏ, கே, க, இ, கி, க, ஓ, கோ, க, அ, க, ல், அ, ல, ல், ஏ, லே, ல், இ, லி, ல், ஓ, லோ, ல், அ, ல, ம், அ, ம, ம், ஏ, மே, ம், இ, மீ, ம், ஓ, மோ, ம், அ, ம, ம், அ, ந, ம், ஏ, நே, ம், இ, நீ, ம், ஓ, நோ, ம், அ, ந, ப, அ, ப, ப, ஏ, பே, ப, இ, பி, ப, ஓ, போ, ப, அ, ப, q, a, quạ, q, a, quê, q, i, quy, q, o, quo, r, a, ra, r, e, re, r, i, ri, r, o, ro, r, a, r, s, a, sa, s, i, si, s, i, si, s, o, so, s, a, s, t, a, ta, t, a, te, t, i, ti, t, o, to, t, a, t, v, a, va, v, a, ve, v, i, vi, v, o, vo, v, a, v, v, e, ve, v, e, ve, v, i, vi, v, o, vo, v, a, v, x, e, xke, x, e, xe, x, i, xi, x, o, xo, x, a, x, y, e, ye,
ய ஏ ஏ ய ஈ ஈ ய ஓ ஓ ய ய z a z z a z z e z z o zo z z. இப்போ இதில் பாருங்கள் q எப்பவுமே யூவோட சேர்ந்து தான் வரும். QUA இதை நம்ம QUவை சேர்த்து தான் குவ அப்படின்னு படிக்கிறோம். எப்பவுமே குவ பக்கத்தில் தான் அதோட வொவல் லெட்டர்ஸ் வரும். குவ ஏ குவ ஏ குவ இ அந்த மாதிரி. இந்த மாதிரி 2 letter blends உங்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பேசிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபோனிக்ஸ் படிக்கிறதுக்கு. பேசிக் சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எப்போவுமே பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் சவுண்ட் சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் 2 letters blend சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் 3 letter வேர்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள ஃபோனிக்ஸை நல்லா படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.